தேவாதி தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட, இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறாருன்னு கவனமாக கேட்பீங்களா? கவனமாக கேட்கணும். கேட்ட வார்த்தைப்படி அப்படியே நடக்கணும். சும்மா வாயில் ஒன்று மனசில் ஒன்று இருக்கவே கூடாது. மனசில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் வரணும். நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழாமல் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அதன்படி வாழுங்க. ஏன்னா இப்போல்லாம் உலகம் குறுகி போச்சு. ரொம்ப மாடலிங் எல்லா யூத்துகளும் ஃபோன் இல்லாமல் வாழ முடியல. எல்லா கேர்ள்ஸும் முடிய கட்டுறது கிடையாது, அப்படியே விடுறது. அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளோ ஒரு பாஞ்சாலி சபதம்னு முடியே விரிச்சு போட்டு கட்டவே இல்லையா அந்த சபதம் முடிகிற வரையும். அதே போல் இன்றைக்கி எல்லாம் பாஞ்சாலி ஆகி போச்சு. தப்பாக நினைக்காதீங்க, சாரி, கோச்சிக்காதீங்க. நடந்து வருகிற காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி எல்லாமே மாற்றம் ஆயிடுச்சு. பணம் இருக்கா, வா உள்ள. பணம் இல்லையா, போ வெளில. நிறையா பணம் நகையை போட்டு ஒரு பேக்குக்கு வெயிட்டை தூக்கின்னு வந்தால் வாங்க 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 நல்லா இருக்குங்களா, வாங்க உட்காருங்க. ஒன்றுமே இல்லை. என்ன எதுக்கு வந்த? ஐயோ அவன் வரானே, கதை சாத்து போ, ஆள் இல்லைன்னு சொல்லு. என்னப்பா கொடுமை இது, என்ன கொடுமை இது. இன்றைக்கி ஜனங்கள்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. பணம் கொடுத்தா வேலை ஆகும். பணம் இல்லைன்னா நாளைக்கு வா, நாளைக்கு வந்தா என்ன இருக்கா, இல்லையா, ஒன்றும் இல்லையா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா, போ அடுத்த வாரம் வா. இப்படி பணத்துக்காக வாழ்கிற ஜனங்களே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. ஆகவே பண ஆசை இல்லாதவர்களாய் பரிசுத்த சிந்தையோடு தேவன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான சகல விதத்திலையும் சத்தியத்தை கை கொண்டு நடக்க முடியா ஆண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் வருவாங்க, கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. இதோ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கூட்டி கொண்டு போவேன். அவர் வருவாரா? என்னை உன்னை தேடி வருவாரா? என்னை உன்னை தேடி வருவாரா? வானத்தை பார்த்து ஏங்குறேன், வெண் மேகத்தை நான் கேட்கிறேன். வருவாரா? என்னை உன்னை தேடி வருவாரா? வரப்போகிறார். வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். 2வது வசனம், புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாக இருக்கிறது. காட்டில் மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சான் கையால் வஞ்சிக்கால் படும். வெள்ளினாலும் பொண்ணுனாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை தூண்களினாலும் சுத்தினாலும் உறுதிப்படுத்துகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாக நிற்கும். அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதபடியால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யவும் நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்டிங்களா? இஸ்ரவேல் வீட்டார் யாருங்க? கிறிஸ்தவங்க, தேவனை தேடுகிறவங்க, தேவனை நம்பியிருக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க,
ஆண்டவருக்கு பிரியமாக பாடுறவங்க, துதிக்கிறவங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா பயப்படுறது. ஐயோ கடன்காரன் வரான், பயமாக இருக்குது, இவனை என்ன பண்ணுவேன், ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதுக்கு. வியாதினா பயம், ஐயோ இந்த வியாதியில் நான் எப்படி மீண்டு வருவேன், ஐயோ இந்த பேய் பிசாசு அமாவாசையான ஆனால் போதும், ஐயோயோ எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரியுங்க, அமாவாசை வந்து நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் இருக்கே. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, அவங்க கலங்குறாங்கன்னு நீ என்ன பண்ணாத, கலங்காத. ஏன் தெரியுமா, பார்வோன் சேனையே வருது இஸ்ரவேல் மக்களை அழிப்பதற்கு, மீட்டு கூட்டிகிட்டு போகிறது, பயமுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு, எகிப்துக்கு மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்கு. எதிர்க்க செங்கடல், இஸ்ரவேல் மக்கள் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க, மோசே குக்கரில் இடுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. மோசே நாங்கள் எகிப்தில் குழி இல்லையா எங்களை புதைக்கிறதுக்கு, எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டியே, இந்த வரானே, குதிரை வருது, ரதம் வருது, பார்வன் சேனையோடு வரானே. மோசே கர்த்தரிடத்தில் மறைகிறார். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தனை நீ என்றைக்கும் காண மாட்டாய். அல்லேலூயா, என்றைக்கும் காண மாட்டேன். உனக்கு விரோதமாக போர்க்களமா, போராட்டமா, சூனிய மந்திரத்தினால உன்னை அழகழிக்கிறாங்களா, உட்காரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, அழுது கதறி கதறிட்டு சொல்லு, எப்போ அவங்கள விட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. எகிப்தில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சீங்க, அடிமைதனமாக இருந்த ஜனங்களை மீட்டுட்டு வந்தீங்களே, அப்படியே எனக்கும் செய்யுங்கப்பான்னு கேளுங்க. செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். எனக்கு செஞ்சிட்ருக்கிறார். என்னை எப்படியாவது ஒழிச்சிடணும், என்னை எப்படியாவது அழிச்சிடணும், என்னை எப்படியாவது கொன்னுடணும், நான் வாழவே கூடாது, நான் பூமியில் இருக்கவே கூடாது. 1 வருஷம் 2 வருஷத்தில் 23 வருஷமாக ஒரு நபர் செஞ்சுட்டு விசாரிக்கிறாங்க ஊழியக்காரங்கள்ட்ட, அந்த அம்மா நல்லா இருக்காங்களா, எங்கள் மாமியார் நல்லா இருக்காங்களா. ஏசப்பா நல்லா வச்சுருக்காரு. வரும் உடனே மிதித்து கட்டுவேன். நேற்று இரவு எனக்கு சமைச்சு கொடுக்குற ஒரு வயசான அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சூனியம் பண்ணி ஒரே கை கால்லாம் இழுக்கும், தாங்க முடியாது. எசப்பா 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 எசப்பான்னு கத்துவாங்க. நான் போய் என்னுடைய படுக்கைக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சத்தம் எனக்கு கேட்குறது. பல வாட்டி ஜெபிச்சு போயிடும், மறுபடியும் பணம் வரும். நம்ம கூப்பிட்டுக்கும் போல இருக்குது. ஏன்னா அவங்கள விட்டு ஒரு வியாதி சுகமானா திரும்ப அதை பற்றி நினைக்கவே கூடாது. கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ அந்த வியாதி திரும்ப வராது. வந்துடுமா, ஐயோ வலி வருமா, மறுபடியும் வலி தலைவலி வருமா, நீயே கூப்பிட்றியே, வராமல் இருக்குமா. தேவ பிள்ளையே, ஆவியான காலை சொன்னார், உன் காலை என்ன பண்ணு, அவளுக்கு இழுக்கிற இடத்துல அப்படி வெயின்னு சொன்னார். இந்த கால் வலின்னு துடிக்கிறாள்ல, அந்த இடத்துல உன் கால் வை மகளேனார். ஆவியான்னு சொன்னால் செய்யாமல் இருப்பேனா, நான் செய்வேன். அப்படியும் தப்பி தவறி ஒன்று விட்டுறேன். சாரி ஆவியானவரே, ஐ லவ் யூ ஆவியானவரே. அதனால் என்ன பண்ணேன், நான் தூங்க போன திரும்ப எழுந்து வந்து அது படுத்து கத்துது, உருளுது, பிறகு அம்மா தாங்க முடியல, அப்பா தாங்க முடியல, ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது. அந்த இடத்துல இயேசுவன் நாமத்தினால உன்னை மிதிக்கிறேன்னு காடு சும்மா மேலே தான் வச்சேன், மிதிக்கிற மாட்டேன் வச்சேன். அந்த அம்மா நல்லாயிடுச்சு, அப்படியே தூங்கிச்சு விடிய விடிய. இப்போ என்ன பண்ணுதுன்னா, டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜெபம் பண்ணிக்குது. இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் திருவண்ணாமலேருந்து. அம்மா எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போம்மா, வர வரையும் வலி இருக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்குது. இதே போலவே சென்னையில் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூரில் ஊழியம் செய்கிற நாட்களில் ஒரு அம்மா ஓடி வராங்க எதிர்க்க. அம்மா அம்மா வாங்கம்மா, நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சும்மா, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்கம்மான்னுச்சு. போய் தலையில் கை கழிச்சேன், கீழே விழுந்துட்டு. கீழே விழுந்த உடனே வயிறு புஷ்ஷுன்னு மேலே வருது, 2 அடிக்கு வருதுமா வயிறு. கையை வச்சு இந்த இயேசு நாமத்தில் அந்த வயிற்று உள்ளுகிற ஆவியை உன் திறத்துக்கிறேங்கிறான். என் கையும் மேலே வர்றத தவிர அந்த வயிறு உள்ளே போகல. என்ன ஆண்டவரை பண்ணுவேன், என் கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு போஸாக இருக்குது. அந்த வயிறு பார்த்தா இரும்பு மாதிரி இருக்குது, வயிறு புஷ்ஷுன்னு பல்வன் மாதிரி. ஆண்டு சொன்னார், மகளே இது கையில் வர்றதில்ல, சர்ப்பத்தை மிதிப்பீர்கள்னு சொன்னாங்க, சொல்லியிருக்கேன்ல,
உன் காலை வெய்ய மகளினார். மேலே தூக்கி வச்சு புசுக்குன்னு ஆயிடுச்சு. அம்மா நன்றிம்மா அவங்களுக்குன்னாங்க. இது என்னால் இல்லை, என் தேவனால். அப்படி வார்த்தை கேட்பதனால பயப்படாதீங்க. உனக்கு எதிரி உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் உன் மேலே விழுந்தாலும் ஒரு சின்ன காயம் வராது, ஒரு சின்ன அடிபடாது. உன்னை யாரும் தொட முடியாது. தெரியுமா? ஏன் தெரியுமா? எலிசா மலையில் உட்காந்துக்கிறாரு, ஒரு மலையில். ராஜா பதறான். என்னடா அங்கே யுத்தத்துக்கு போனாலும் ஒன்றும் நடக்கலை, இந்த யுத்தத்துக்கு போனாலும் ஒன்றும் நடக்கலை, என்னடா நடக்கிறது இஸ்ரவேல் தேசத்தில்? யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யாரையா உழவு சொல்கிறா? அப்போ ஒரு போர் வீரன் சொல்கிறான், ஐயா இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் நீ பள்ளி அறையில் பேசுகிறத கூட அவருக்கு தெரியும், அவனை போய் பிடிச்சிருவாங்கடா. 50 பேரோட சேனாதிபதி அனுப்புகிறார். அப்போது ஊழியக்காரனே உன்னை ராஜா கூப்பிட்றாரு. நான் ஊழியக்காரன் நானா? இந்த 50 பேரையும் கூட வந்துருக்கிற ஜனாதிபதியும் வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அழிக்கணும்னு சொன்னோடனே அப்படியே சாம்பலாக போயிடுறாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். எலிசாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு இராணுவம் ரதங்களும் வந்து நிற்கிது, மலையை சூழ்ந்துக்குது. வேலைக்காரன் பார்த்துட்டு, ஐயோ ஐயா நம்ம அதமாயிட்டோம், அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சு போச்சு கதை, இதோ இராணுவம்லாம் வந்து நிற்கிது நம்மளை சாவடிக்கேன். அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறத பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவங்களுக்குள்ள மாம்சம் பேய் பிசாசு அமைச்சு கொண்டுலாம் அடிச்சுதாங்க சண்டை வரும், பிரச்சனை வரும். அக்கம் பக்கம் பார்ப்பான். சாத்தான கொண்டு அனுப்பிச்சு என்ன பண்ணலாம்? கொண்டிடலாம். என்னை கொல்றவன் நினச்சவன் சொல்லிட்டு போனான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, உன்னை சுகர் பிபி ஏற்றியே உன்னை சாக்கடிக்கிறேன்டின்னு. எது வந்தாலும் என் தேவனுடைய இரத்த கோட்டைகளை மூடி வச்சு என்னை பாதுகாக்கிற தெய்வம் என்னோடு இருக்கார், கேட்குறவங்களோடு இருக்கார். ஆகவே புறஜாதிகள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குறார்களே என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? கலங்காதே, 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே, கலங்காதே, கலங்காதே. ஆண்டவர் நம்புகிற தெய்வ பிள்ளைய எதற்குமே எப்போதுமே கலங்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து 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 ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடர்களும் வரவே வராது, வரவே வராது. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். கர்த்தர் மெய்யான தெய்வம். அவர் மனுஷரை உண்டு பண்ணி உன்னை தேர்ந்தெடுத்து அழைத்து இதுவரை நடத்துகிற நித்திய ஜீவன் உள்ள தேவன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகத்துவம் உள்ள தேவன் சொல்கிறாரு. புறஜாதியை கலங்குறாங்க. அடிச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா கலங்காத, போடு முட்டி ஜெபி, ஆண்டுட்டு சொல்லிட்டே இரு. அவர் அழகாக நடத்துவார், அருமையாக நடத்துவார். தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கும், தெய்வ வல்லம் உன்னோடு கூட இருக்கும், தெய்வ மகிமை உன்னோடு கூட இருக்கும், தெய்வ பலம் உள்ள கரம் உன்னை பிடித்து நடத்தும். என்ன பண்ணாதீங்க. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 10:11. வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழ் இராதபடி அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல். அழிஞ்சு போயிடும். ஒன்று கூட என்ன பண்ணாது, உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்று உங்களை தொட முடியாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒரு முறை மேட்டுப்பாளையம் அப்படின்னு சென்னையில் மாம்பழம் பக்கத்தில் இருக்கிறது, அந்த இடத்துல ரொம்ப நாள் ஒரு குடும்பம் கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப தடை, திருநெல்வேலி பக்கம் மூடிட்டு போயிட்டு அப்படியே நேராக வந்துட்டேன் சென்னைக்கு. அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஜெபிக்கும்போது அவங்க சொன்னாங்க, கடை ஏகப்பட்ட கடை, எங்களால் முன்னுக்கு வரவே முடியல. என்னை ரொம்ப நல்லா காமிச்சிட்டாங்க.
என்னோட வந்தவங்களையும் ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஆவியானவர்கிட்ட விட்டு சொல்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்ன சொல்லட்டும், என்ன செய்யணும் ஆண்டவர் தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். இந்த சொப்பனம் என்னன்னா, தொழான ஜனங்க எல்லாம் வயல் வேலை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க அந்த ஆயுதத்தோடு வச்சுட்டு சொல்கிறாங்க, ஐயோ யாரோ வந்தாங்க, நம்மளால் அவங்களால ஒன்றும் நம்மளை செய்ய முடியல, ஐயோ இந்த அம்மா வந்துச்சே, ஐயோ என்ன பண்ணுறது, இந்த அம்மா வந்துச்சே, அப்படியே கையும் கால்மொழி பண்ணிக்கிறாங்க. விழிஞ்சி நான் சொல்லாமே போயிடலான்னு நினச்சேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன காரணம்னு. இப்படி உங்கள் தாத்தாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் விவசாயம் பண்ணுறவங்கள ரொம்ப கொடுமையாக நடத்தியிருக்காங்க. அந்த சாபம் உங்களை வாழ விடலை அப்படின்னு சொன்னேன். உண்மைதான், எங்கள் தாத்தா தான் ஒரு கிள்ளி பறிச்சுட்டா, ஏதாவது வயலிருந்து சாப்பிட்டா அந்த மரத்தில் கட்டி வச்சு எறும்புகளை விட்டு கடிக்க விடுவாராம், சவுக்கால் அடிப்பாராம், குடும்பத்தையே கொண்டு வந்து வதைப்பாராம். பெரிய பணக்காரன் அவர் செய்த பாவம் அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிடுச்சு. இதை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணி தண்ணி தெளித்து அடுத்த நிமிஷம் 50,000க்கு ஆர்டர் வந்துச்சு. நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டிங்கன்னா, என்ன டிவி மூலமாக பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நான் என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தனோ அன்னையிலேருந்து உங்களுக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவப்பிள்ளையே, இப்படி சாபத்து நிமித்தம் கூட சிலருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கும். அதற்கு என்ன செய்யணும்னா, உங்கள் வலது கையெடுத்து வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு உங்கள் இடது கையை தலையில் வைத்து கொண்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுக்கு கொடான கொடி நன்றி, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எனக்கு இருக்கிற 100 தலைமுறைக்கான சாபக்கட்டை நான் உடைக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டை உடைக்கிறேன், எங்களை விட்டு தொலைஞ்சி போவதாக, எங்களுக்கு செழிப்பு உண்டாவதாகன்னு தினமும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கட்டிலேருந்து விடுதலை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், ஆஸ்வதிப்பார். எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த என்னை பல விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ சூனியக்கட்டில் இருந்த குடும்பம் இப்போ என்னென்னக்கு என்ன வருத்தம்னா, யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அம்மா பிசாசு போராட்டம் பார்க்கலாம் உடனே 5 நிமிஷம் ரெடி ஆகிட்டு ஓடுவேன். அவங்கள்ட்ட காசு கேட்க மாட்டேன், பணம் கேட்க மாட்டேன், எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு தானே என்னை அபிஷேகம் பண்ணீங்க, அதுக்கு தானே என்னை அழைச்சிங்கன்னு ஓடுவேன். ஆனால் இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களாம் கொஞ்சம் வரம் இருந்தாலே, கொஞ்சம் கிருபை இருந்தாலே என்ன பண்ண தெரியுங்களா, எனக்கு வரலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 5,000 வேணும், எனக்கு ஒரு 10,000 வேணும், எனக்கு ஒரு 14,000 அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்துடுவேன். பணம் ரேட் பேசுகிறாங்க. பணம் கொடுத்தா நல்லா பேசுவாங்க, பணம் கொடுக்குறத நிறுத்திட்டோன்னு வச்சுங்களேன், ஃபோனை எடுக்க மாட்டாங்க, ஃபோனு பண்ண மாட்டாங்க. எந்த நாள்லேயும் யார் கஷ்டம்னு சொன்னாலும் ஓடி அவங்களுக்கு ஜெபிச்சு உதவி செஞ்சுட்டு தான் வருவேன். எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுப்பாங்களா அப்படின்னு இருதயத்தில் வேணுமானாலும் எதிர்பார்ப்பு இருக்கும். என்கிட்ட இருக்காது, அதனால் எதிர்பார்க்கும். ஆனால் வாயை திறந்து கேட்டுட மாட்டேன், பயம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுக்கு முன்னமே பரமபிதா அறிஞ்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஆகவே தேவனுடைய பிள்ளை, நீ எதை குறித்து என்ன பண்ணாத, கலங்காத, ஒன்று மட்டும் செய், நேரத்தை குறித்து செவி, போராடி செவி, கண்ணீரோடு செவி, உபவாசம் போட்டு செவி. ஜெபத்தை குறைஞ்சிடாத, ஜெபம் குறையக்கூடாது. நாளடைவில் என்ன பண்ணணும், ஜெபம் அதிகமாகி கொண்டே இருக்கணும். நிறைய அற்புதங்கள், நிறைய சாட்சிகள். ஆனாலும் இன்று வரையும் கைவிடாத என் தேவன், என்ன நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார், ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக செபிக்க நன்றி தகப்பனே, நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க. உங்களையே நம்பி உங்களுக்காக வாழ கிருபை செய்யுங்க. இயேசு நாம் செபிக்கிற அன்பு பிதாவே, ஆமென்.